கைஸ், அது சரியா ஆகஸ்ட் 10, 2025 கடந்த மாதம் இமாச்சல பிரதேசத்துல சிம்லா என்ற பகுதியில் 23 வயது நேர்ந்த அஞ்சலி அப்படின்ற ஒரு பெண்மணி சரியா இரவு 10:30 மணி வாகுல தன்னுடைய சக தோழி கிட்ட ஒரு வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ காலுடைய டியூரேஷன் 17 மினிட்ஸ். இந்த 17 மினிட்ஸ்ல அவங்களுக்கு தேவையான படிப்பு சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க சின்சியரா படிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு அவங்க ரூமோடைய டோர் கிட்ட ஏதோ ஒரு சத்தம் கேட்கறத பாக்குறாங்க. அதே சமயம் அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த வீடியோ காலும் கட் ஆகுது. என்னடா அது அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பெண் மறுபடியும் வீடியோ கால் பண்ணி பார்க்கும்போது அஞ்சலி அந்த வீடியோ காலை எடுக்கவே இல்லை. சரி, ஒருவேளை கெஸ்ட் யாராவது வந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ பிஸியா இருக்கா போல அப்படின்னு நினைச்சு அவங்க அதை பத்தி பெருசா கண்டுக்காம தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வீடியோ கால் பேசின அந்த தோழி மறுபடியுமே அஞ்சலிக்கு கால் பண்ணி பார்க்கறாங்க. அப்பவுமே அஞ்சலி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராததுனால அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்குது. இதனால பதட்டமான அந்த பெண் உடனடியா அஞ்சலியோடைய அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அஞ்சலிக்கு நாங்க கால் பண்ணோம், ஆனா வீடியோ கால் திடீர்னு கட் ஆயிடுச்சு, அடுத்த நாள் கால் பண்ணாலுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, உங்ககிட்ட பேசினாலா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதற்கு அந்த அப்பா அம்மாவும் இல்ல, அவ எங்க கிட்ட பேசல, அவ வேலைக்கு போறதுனால ஒரு வேலை பிஸியா இருக்கலாம், போயிட்டு உங்ககிட்ட பேசுவா அப்படின்ற மாதிரி அந்த அப்பா அம்மா சொல்லிட்டு அதை பத்தி பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டு இருந்திருக்காங்க. ஆனா அஞ்சலியுடைய அம்மாவுக்கு மட்டும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் தன்னுடைய மகளுக்கு நடந்திருக்குமோ அப்படின்னு அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிக்குது. இதன் காரணமா அஞ்சலியோடைய அம்மா உடனடியாக தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு பதில்களுமே அவங்க கிட்ட இருந்து வராமலே போகுது. இதனால பதட்டமான அஞ்சலியோடைய அப்பா அம்மா உடனடியாக அஞ்சலியோடைய தம்பி கிட்டையும் அஞ்சலி தங்கி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் இந்த தகவலை கொடுக்கறாங்க. அதன் அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரங்களும் அஞ்சலியோடைய தம்பியும் அந்த வீட்டோடைய ரூம் டோரை திறந்து உள்ள போய் பார்க்கும்போது தான் யாருமே எதிர்பார்க்காத நிலையில அஞ்சலி வாயில நுரத்தள்ளின நிலையில அந்த இடத்துல மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு மிரண்டு போன அஞ்சலியோடைய தம்பி உடனடியாக தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்து அவங்க இந்த அஞ்சலியோடைய சடலத்தை பார்க்கும்போது ஒருவேளை இந்த பொண்ணு விஷம் சாப்பிட்டு இறந்து போயிருக்கலாம், இது ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அஞ்சலியோடைய தம்பிக்கு மட்டும் அஞ்சலியை சுற்றி எந்த ஒரு விஷ பாட்டிலும் இல்லாததுனால ஏதோ ஒரு சந்தேகம் இந்த இடத்துல பொறி தட்ட ஆரம்பிக்குது. இதனால தன்னுடைய அக்கா கண்டிப்பா தன்னைத்தானே மாய்த்து கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அதை பத்தி சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸருமே அதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. அன்னைக்கு அஞ்சலிக்கு அந்த ரூம்ல என்னதான் நடந்துச்சு, அஞ்சலி அன்னைக்கு எப்படி இறந்து போனாங்க, தன்னைத்தானே மாய்த்து கொண்டாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்கள யாராவது கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்களா? கடந்த மாதம் இமாச்சல் பிரதேசத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். எந்த இடத்துலயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அஞ்சலி சிம்லால இருக்கிற ராம்பூர் சிட்டிக்கு பக்கத்துல புஸ்கார் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய தம்பியான அனில்னு இந்த 3 பேர் கூட சேர்ந்து சந்தோஷமா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் அங்க இருக்கிற அந்த கிராமத்துடைய சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த அஞ்சலி சின்ன வயதுல இருந்து நல்லா படிப்பாங்க, அதுவும் இல்லாம +1 +2ல நல்ல மார்க் அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வரதுனால இந்த அப்பா அம்மா அந்த பொண்ணுக்காக ஒரு மொபைல் போனை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த சமயம் அந்த குடும்பத்துடைய ஃபைனான்சியல் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருந்தாலும் தன்னுடைய மகள் நல்லா படிக்கிற அவளுக்கு ஏதாவது அப்ரிசியேஷன் பண்ற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அப்பா அம்மா சிறுக சிறுக சேர்த்து வச்சு அந்த மொபைல் போனை இந்த அஞ்சலிக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி இந்த அஞ்சலிக்கு போன்லாம் வாங்கி கொடுத்து நல்லா இருந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் எல்லாருடைய மனசும் ஸ்கூல் டைம்ல தடுமாறுற மாதிரி இந்த அஞ்சலியோடைய மனசும் தடுமாற ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அஞ்சலி படிக்கிற அந்த ஸ்கூல்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் கூட பேசிக்கலாம், கேர்ள்ஸும் பாய்ஸ் கூட பேசிக்கலாம், இப்படி சகஜமா எல்லாருமே இருக்கிறதுனால அஞ்சலிமே அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான சுசில் குமார் அப்படின்ற ஒருத்தன் கிட்ட எப்போதும் போல பேசுவாங்க. இந்த சுசில் குமார் இந்த அஞ்சலியை விட 2 வயசு மூர்த்தவன். என்னதான் ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி நிறைய காதல் எல்லாருக்கும் ஏற்பட்டாலும் அந்த நேரத்துல காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்ற ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர ஒரு படிப்புலையும் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ்ல எந்த ஒரு கான்சென்ட்ரேஷனுமே இருக்காது. அந்த நேரத்துல லவ் என்ற ஒரு இல்லூஷன்ல மாட்டிக்கிட்டு எல்லாருமே சிரமப்பட்டிருப்போம். அதை கடந்து வந்ததுக்கு பிறகுதான் ஒரு மெச்சூரிட்டியே வரும். அப்படிதான் இந்த அஞ்சலியுமே அந்த இல்லூஷனுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய நட்பு காதலா மாற ஆரம்பிக்குது. அந்த காதல் ஒரு
கட்டத்துல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா தான் நகர ஆரம்பிக்குது. அது எப்படி மாறுதுன்னா, ஒரு கட்டத்துல சுசில்குமார் அந்த பொண்ணை போட்டு அடிக்கடி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயம் சில சமயங்கள்ல அடிச்சு அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த மொபைலை கூட தூக்கி போட்டு உடைச்சிருந்திருக்கான். இதை பார்த்ததுமே அஞ்சலிக்கு ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா அஞ்சலிக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா அம்மாவுடைய ஃபைனான்சியல் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசம். சிறுக சிறுக சேர்த்து வச்சு தான் இந்த மொபைல் ஃபோனே நீண்ட நாட்கள் கழிச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஃபோன் உடஞ்சதுமே அஞ்சலியால் அதை ஏற்றுக்கவே முடியல. இதனால அந்த இடத்துல அவங்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த விஷயம் எல்லாமே அஞ்சலியுடைய அம்மாவுக்கு தெரிய வர ஆரம்பிச்சு அந்த சுசில்குமாரை கூப்பிட்டு இதை பற்றி கேட்கும்போது அந்த சுசில்குமார் அஞ்சலியோடைய அம்மானு கூட பார்க்காம கெட்ட கெட்ட வார்த்தையில அவங்கள திட்டி இருந்திருக்கான். இதனால ஆத்திரமான அஞ்சலி இதுக்கு மேலே இவன் கூட லைஃபை கண்டினியூ பண்ணா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை அந்த இடத்துல பிரேக்கப் பண்றாங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்முடைய கெரியர்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு கிராஜுவேஷனுக்காக சில அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுடைய ஃபைனான்சியல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால ஒருவேளை காலேஜுக்கு போனாலும் அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு ஏக்கமும் இந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிக்குது. இதனால எதுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணமா அவங்க அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கிராஜுவேஷன் படிப்புக்கு உண்டான என்ட்ரி எக்ஸாம்லாம் ஈஸியா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்லையுமே அவங்க ஈஸியா கிளியர் பண்றதுனால நம்ம காலேஜுக்கு போக வேணாம், வீட்டுக்கு நம்ம ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்காம அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இவங்களுக்கான ஜாப் வந்து எங்கே போடப்பட்டிருக்குன்னா சிம்லாவில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தண்டி என்ற பகுதியில் உள்ள கல்லு என்ற இடத்துல தான் போட்டிருக்காங்க. இந்த கல்லு பகுதிக்கு இவங்க வந்ததுக்கு பிறகு எப்போதும் போல அங்கே இருக்கிற ஆட்கள் கூட சகஜமாக பேசி ஒரு அன்பான என்விரான்மெண்ட்லாம் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இப்படி இவங்களுடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் தான் இவங்க வேலைக்கு இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மாவெல்லாம் விட்டு தனியாக பிரிஞ்சு ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சுசில்குமாருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த அஞ்சலி வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியிருக்காங்களா, அப்போ அங்க இருந்த குடும்பத்தார்களே அஞ்சலியோடைய கேரக்டர்லாம் பிடிச்சி போனதுனால அவங்களுக்கு உண்டான சாப்பாடு அந்த பொண்ணுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி இது எல்லாமே நல்லா அமைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் இந்த சுசில்குமார் இந்த பொண்ணு வேலை பார்க்குற அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு குடிச்சிட்டு வந்து நின்றுருக்கான். இதை பார்த்ததுமே அஞ்சலிக்கு பகீர்னு ஆகிருந்திருக்கு. எப்படி இவனுக்கு நம்ம வேலை பார்க்குற இடம் தெரிஞ்சிச்சு, இவன் இதுக்கு மேலே நம்மளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. தொடர்ந்து அஞ்சலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறது, என்னை மன்னிச்சிரு, என்னை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா அவன் குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ரகலெல்லாம் பண்றதுனால சுத்தமா அஞ்சலிக்கு அவனை பிடிக்காமலே போகுது. அது மட்டும் இல்லாம இவன் எந்த வேலைக்கும் போகாததுனால அஞ்சலி கிட்ட காசு கேட்கறது, அந்த பொண்ணை மிரட்டுறது அப்படின்னு தொடர்ந்து இவனுடைய டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ அஞ்சலி வேலை பார்க்குற இந்த இடத்துல நல்ல ரெப்புடேஷன் அஞ்சலிக்கு இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க மத்தியிலையும் இவன் கலாட்டா பண்றதுனால அஞ்சலிக்கு அது ஒரு விதத்துல சங்கடத்தை தான் கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்படியே இந்த பிரச்சனை ஒரு வருடம் கிட்ட நீண்டுகிட்டே போகும்போது தான் திடீர்னு ஒரு நாள் அஞ்சலியோடைய ஆபீஸ் முடிகிற நேரமான மதியம் 3 to 4 டைம்ல இவன் அஞ்சலியுடைய ஆபீஸ் கிட்ட வந்து அஞ்சலி எப்ப வெளியில வருவா அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து வெளியில வரும்போது திடீர்னு தான் மறைச்சு வச்சிருக்கிற கத்தியை எடுத்து நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இல்லைன்னா கத்தியால என்னுடைய கையை அறுத்துப்பான் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கான். அந்த நேரத்தில் எமோஷனலா அஞ்சலி என்ன டிசிஷன் பண்றாங்கன்னா, இவனை வந்து எனக்கும் பிடிக்கல, என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கல, அதே சமயம் இவனுடைய உயிரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், நம்ம ஒருவேளை மேரேஜ் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டா கண்டிப்பா கையை எடுத்துக்கிட்டு செத்து போயிடுவானோ, அவனுடைய சாவுக்கு நாம் தான் காரணமாயிடுவோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. இதனால வேற வழி இல்லாம விருப்பமே இல்லாம அவன் செத்து போயிடுவானோ அப்படின்ற ஒரு பரிதாபத்துல தான் அந்த பொண்ணு நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. பட் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தவறான முடிவை நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது அஞ்சலிக்கு போக போக தான் ரியலைஸ் ஆக ஆரம்பிக்குது. பட் இவன் கத்தியை காட்டி மிரட்டின விஷயங்கள் எல்லாமே அஞ்சலியுடைய குடும்பத்தார்களுக்கு தெரிய வரும்போது உடனடியாக அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது இல்ல அவன் எதுவுமே பண்ணல, நாங்க விருப்பப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லாம நாங்க கோர்ட் மேரேஜ் பண்ணிட்டோம், நான் விருப்பப்பட்டு தான் அவனுடைய வீட்டுக்கே போக போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் அஞ்சலி சொல்லி இருந்திருக்கா. இதை பார்த்ததுமே அலண்டு போன அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்றானே தெரியல. அஞ்சலி கிட்ட அன்னைக்கு கத்தியை காட்டி மிரட்டினால அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கோர்ட் மேரேஜ் போய் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா அவன் அதோட விடாம அஞ்சலியை உடனடியாக அந்த கோர்ட் மேரேஜுக்கு உண்டான எல்லா ப்ராசஸுமே ரெடி பண்ணி அந்த பொண்ணை அவன் அன்னைக்கு மேரேஜ் பண்ணியிருந்திருக்கான். இதனால வேற வழி இல்லாம அஞ்சலியோடைய அப்பா அம்மாவும் அவங்கள அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு 1 வாரம் வரைக்கும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட எந்த ஒரு கான்டாக்டுமே வச்சுக்கவே இல்லை. இப்படி இருந்த நேரத்துல தான் அஞ்சலிக்கு அந்த வீட்டில் சில வினோதமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது.
அஞ்சலி ஒரு வாரம் கிட்ட வேலைக்கு போகாததுனால நான் என்னுடைய போஸ்ட் ஆபீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இந்த சுசில்குமாரோடைய வீட்டில் சொல்லி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சம்பாதிக்கிறது வெறும் 2500 ரூபா தான், எங்க வீட்டு நாயே 2000 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிடுது, நீ இந்த 2500 ரூபா வேலைக்காக ரொம்ப சீன் போடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே அஞ்சலியுடைய மனசு சுக்குநூறா உடைஞ்சு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் 2500 ரூபா காசு இந்த சுசில்குமாரோடைய குடும்பத்துக்கு கம்மியா இருந்தாலும் கூட இந்த அஞ்சலியுடைய குடும்பத்துக்கு அது பெரிய காசு தான். அந்த காசை வச்சு தான் ஃபைனான்சியலா அந்த அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அஞ்சலியால அதை ஏத்துக்கவே முடியல. இதற்கு நடுவுல மறுபடியும் அஞ்சலி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளயுமே பயங்கரமான சண்டைகள் வர ஆரம்பிச்சு மறுபடியுமே அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த அஞ்சலியோடைய போனை இந்த சுசில்குமார் உடைச்சிருந்திருக்கான். இதன் காரணமா சுத்தமா அதுக்கப்புறம் பிடிக்காம போனதுனால அவனை பிரேக்கப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து டிவோர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசருமே அவனை கூப்பிட்டு விசாரணை பண்ணி அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதி வாங்கியிருக்காங்க. ஆனா அதோட அந்த பிரச்சனையெல்லாம் முடியும்னு நினைச்ச அஞ்சலிக்கு இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல. 2021 லாக்டவுன் சமயத்தில் எஸ்மத்தலா அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த பொண்ணை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. இதன் காரணமாக அந்த ஊரில் தங்கி தான் இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் எங்கே ஒரு வேளை சுசில்குமாரோட ஏதாவது உயிர் ஆபத்து இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி தன்னுடைய தம்பியான அணிலை அழைத்து கொண்டு அவங்க தங்கியிருக்கிற அந்த வாடகை வீட்டில் ஒரு 3 மாதம் வரைக்கும் தங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையன் ரிட்டர்ன் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். அதற்கு காரணம் என்னன்னா, அந்த பையன் +2 முடிச்சதுக்கு பிறகு காலேஜ் சேருவதற்கு ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருந்திருக்கான். இதனால காலேஜ் போக வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் அஞ்சலியை வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அந்த இடம் இவங்களுடைய வீட்டில இருந்து 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதே சமயம் அந்த பையனுடைய காலேஜும் அந்த பகுதி கிட்ட தான் இருக்குங்கிறதுனால 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தன்னுடைய தம்பியை பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு வேலை பார்க்கறது, ஈவினிங் டைம்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா படிக்கிறது அப்படின்னு அவங்களுடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்திருக்கு. இப்படி 3 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா அஞ்சலியுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் திடீர்னு ஆகஸ்ட் 10, 2025 அன்னைக்கு இந்த அஞ்சலி தங்கியிருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச இந்த சுசில்குமார் தன்னுடைய அப்பாவை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த நேரத்தில் சுசில்குமாரும் அவனுடைய அப்பாவும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறத பார்த்த அஞ்சலிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அதே சமயம் அவங்களுடைய தம்பி வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கிறதுனால இவங்க ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே அந்த 2 பேர்கிட்டையும் பேசாமல் உடனடியாக தம்பிக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்போது அனில் என்ன சொல்றாருன்னா, நீ அங்க இருக்க வேணா, ஏதாவது பிரச்சனை ஆயிடும், இதனால நீ பக்கத்து வீட்டில் போய் தங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அனில் வந்து அந்த சுசில்குமாருக்கு கால் பண்ணி, எதுக்காக நீ இங்க வந்திருக்க, பிரச்சனை எல்லாம் பண்ணாத, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சுசில்குமார் தன்னுடைய அப்பாவை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருக்கான். அடுத்த நாள் இந்த அஞ்சலியோடைய தம்பி தன்னுடைய அப்பாவை அழைச்சிக்கிட்டு ஒரு கோவிலுக்கு ஒரு ட்ரிப்புக்காக போயிருந்திருக்கான். அப்படி போகும்போது அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு செல்ஃபி போட்டோவை இந்த அஞ்சலிக்கு அனுப்புறாங்க. இப்போ இந்த செல்ஃபி போட்டோஸ்லாம் அனுப்புற நேரத்துல அஞ்சலி இவங்க தங்கி இருக்கிற அதே வாடகை வீட்டில் தனியாக தான் தங்கியிருக்காங்க. அவங்க தம்பி வந்து அந்த கோவில் ட்ரிப்ல இருந்திருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அஞ்சலி சரியா ஆகஸ்ட் 13, 2025 வாக்கில் 10:30 மணிக்கு தன்னுடைய சக தோழிகள் கிட்ட கவர்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டு வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி 17 நிமிஷம் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் திடீர்னு அவங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு மொபைல் கட் ஆகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது அஞ்சலிக்கும் அஞ்சலியுடைய குடும்பத்தார்களுக்கும் யாருக்குமே தெரியல. அஞ்சலியோட குடும்பத்தார்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னாலும் கூட அது வந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே வராங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம டைரக்டா தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அழுது புரண்டு உதவி கேட்டு இருந்திருக்காங்க. அப்போ இறக்கப்பட்ட அந்த பொலிட்டீஷியன் என்ன பண்றாருன்னா, இமிடியேட்டா லோக்கல் போலீஸுக்கு ஒரு பிரஷரை கொடுத்து அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ண சொல்லி இருந்திருக்காரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அஞ்சலியோடைய மொபைல் எந்த நேரத்தில் வீடியோ கால் ஆன் செய்யப்பட்டுச்சோ அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியில இந்த சுசில்குமார் தன்னுடைய பைக்கை பார்க் பண்றான். தொடர்ந்து 17 நிமிஷம் கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. சுசில்குமார் மெல்லமா எல்லாரும் ஆள் நடமாட்டம் அடங்கினதுக்கு பிறகு இருட்டா இருக்கிற அந்த வீட்டோடைய மாடி வழியா இந்த பொண்ணு தங்கி இருக்கிற அந்த ரூம் கிட்ட வந்திருக்கான். அப்போ டோரை திறந்துட்டு உள்ள வரும்போது அஞ்சலி அவனை பார்த்துட்டு உடனே வீடியோ காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ அஞ்சலியை போட்டு கண்ணா பின்னான்னு அவன் அடிச்சிருந்திருக்கான். இவன் என்ட்ரி ஆகுறது எக்ஸிட் ஆகுறது மட்டும் அங்க இருக்கிற சிசிடிவி மூலமா எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு அஞ்சலியோடைய வீட்டுக்கிட்ட வந்தாலும் அதுக்கப்புறம் அவன் 11:15 மணி வாகல தான் அந்த பைக் எடுத்துட்டு ரிட்டர்ன் போறது பதிவாகுது. சோ இதனால போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த சுசில் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சு அவங்கிட்ட கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகளை அவன் ஒத்துக்கொள்ளவும் செய்யறான்.
அன்னைக்கு அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா, சார் நான் அஞ்சலி கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனேன், அவ தனியா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். அப்போ அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து தான் அவள் பேசவே இல்லை, என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா, அதனால நான் கோபத்தில் அவளை அடிச்சிட்டேன். ஆனால் அடித்த உடனே அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லையுமே அந்த பொண்ணுடைய உடம்புல பாய்சன் இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. அப்படி இருந்தும் வாயில நுரத்தல்னபடி ஏன் அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு இவனால அதிக அளவுக்கு டிப்ரெஷன் ஆகி லோ பிளட் பிரஷரும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்து இவன் கூட சண்டை போடும்போது இவன் பயங்கரமா அடிச்சிருந்திருக்கான். அப்போ அவங்களுக்கு லோ பிரஷர் ஆகி திடீர்னு வலிப்பு மாதிரி வந்து வாயில இருந்து நுர தள்ளி இருந்திருக்கு. இவன் பதட்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணாம அங்க இருந்து நம்ம அடிச்சதுல தான் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் துடிச்சபடியே அஞ்சலிக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்காம அந்த ரூம்லயே துடிக்க அஞ்சலி இறந்து போயிருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் தங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்றாங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுசில்குமாரை ஜெயில அடைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அஞ்சலியோடைய சடலத்தை அவங்களுடைய குடும்பத்தார்கள் கிட்ட கொடுத்து அவங்க இறுதி சடங்குலாம் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாவே அஞ்சலியோடைய இறப்புல நீதி கிடைக்கணும் அப்படின்னு அந்த குடும்பத்தார்கள் போராடிக்கிட்டு வராங்க. எமோஷனல்ல ஒருத்தர் எடுக்கிற ஒரு தவறான முடிவு அவங்களுடைய லைஃப்ல எவ்வளவு பெரிய சேஞ்சஸை கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க. அஞ்சலி இடத்துல இருந்தாலுமே நாமளுமே அதை தான் பண்ணியிருப்போம், வேற வழி கிடையாது. அவன் கத்தியை காட்டி மிரட்டுறான், நான் அறுத்துப்பேன், நான் செத்து போயிடுவேன்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு இறக்க குணம் வந்து சரி அவனை அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரி கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு அஞ்சலி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவன் பேச்சை மாத்திருவா அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா அந்த கோர்ட் மேரேஜ் ப்ராசஸ்லாம் இவன் பண்ணியிருந்திருக்கான். இந்த மாதிரியான சுச்சுவேஷனை பல பெண்கள் உங்களுடைய லைஃப்ல பார்த்துருப்பீங்க. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான பசங்க உருவாகாம இருக்கணும்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களுடைய ஆண் பிள்ளைகள் கிட்ட இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஸ்டாக்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட எடுத்து சொல்லி பிடிக்கலன்னா விலகிடணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்கறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆள் பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவங்கள விட்டு விலகி போறது ரொம்பவே நல்லதுதான். அதை விட்டுட்டு கத்தியால குத்துறது, ஆசிட் எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது எல்லாமே ஒரு கேவலமான ஒரு விஷயம். அந்த விஷயம் நாளை பின்ன உங்களை நிம்மதியா தூங்கவே விடாது. ஸோ இதனால இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடாம பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா ஜஸ்ட் விலகி போயிடுங்க. அதுல இருந்து வேற எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணி மேலே முன்னேறி வர பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான சில்லித்தனமான வேலைகளில் ஈடுபடாதீங்க. நீங்க இந்த சுசில்குமார் மாதிரியான பசங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த கேஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.